ஹலோ யங் சாம்பியன்ஸ், ஸ்கூல் பேக்கை மெதுவாக திறந்து பாருங்க. அதுக்குள்ளே போன வருஷம் சாப்பிட்டு ஏதாவது மீதி வச்ச ஸ்நாக்ஸு மம்மியாக மாறி இருக்க போகுது. அப்படி இல்லைன்னா ஏதாவது பிஸ்கட் துண்டு கடந்ததுன்னா போதும், அது செடி முளைஞ்சி ஒயிட் கலரில் அமேசான் காடு மாதிரி மாறி இருக்க போகுது. ஸ்கூலில் எல்லாரும் உங்கள் பேக்கை பார்த்துட்டு ஏதோ பழங்கால ஆராய்ச்சியாளர் வராண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண போகிறாங்க. உங்கள் பேக்கை பார்த்தா நிஜமாக ரொம்ப பாவமாக இருக்குப்பா. அதுக்கு மேலே இருக்கிற தூசியை பார்த்தாவே ஏதோ ஒரு தார்பாலைவனத்தில் டூர் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் அதை குளிக்க வைங்க. இல்லைன்னா ஸ்கூலில் உங்கள் பேக் பக்கத்தில் வரதுக்கே மற்ற பசங்க பயப்படுவாங்க, ஏதோ கெமிக்கல் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு. பேக்கில் இருக்க பழைய லஞ்ச் பாக்ஸை எடுத்துட்டிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எடுத்துருங்க. அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபங்கஸ்லாம் வளர்ந்து, ஹாய் நான் இங்கே புதுசாக ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கிட்ட பேசுகிறதுக்குள்ளே அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அதுவும் உங்கள் கூட ஸ்கூலுக்கே கிளம்பி வந்துட போகுது. ஆமாம், நீங்கள் என்ன பாடி பில்டரா? பேக்கில் தேவையில்லாத பேப்பரு, இந்த காஞ்சி போன பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு, அப்புறம் இந்த பெண்ணோட கேப்பு, இதெல்லாம் ஏன் பாடி பில்டர் மாதிரி தூக்கிட்டே வரீங்க? இந்த தேவையில்லாத குப்பையை கொட்டினாவே உங்கள் பேக் வெயிட்டு குறைஞ்சு நீங்கள் ஸ்பைடர் மேன் மாதிரி ஜாலியாக போகலாம். ஸ்கூலுக்கு போகிறது ஹீரோ ரேஞ்சில் போகிறீங்க, ஆனால் உங்கள் பேக் வண்டி பாருங்கள் குப்பை வண்டி மாதிரி இருக்க போகுது. நீங்கள் உங்கள் பேக்கோட பேரண்ட் மாதிரி நடந்துக்கோங்க. சீக்கிரமாக உங்கள் செல்லக்குட்டியை தூக்குங்க, டக்குன்னு குளிக்க வச்சுருங்க. அப்போ அது உங்களை பார்த்து நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சிரிக்கும். அப்படி இல்லாமல் அதே பேக்கோடையே ஸ்கூலுக்கு போனீங்க, ஸ்கூலில் இருக்க சிசிடிவி கேமராஸ் அதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கண்ணு, அது பார்த்து உங்களை சிரிச்சிட போகுது. இந்த அவமானம் தேவையா பாஸ்? இப்போவே ஆப்ரேஷன் ஆரம்பிங்க. இப்போவே உங்கள் செல்லக்குட்டி அதாங்க ஸ்கூல் பேக்கை குளிக்க வைக்க ரெடி ஆகிக்கோங்க. யாரெல்லாம் உங்கள் ஸ்கூல் பேக்கை ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்கூல் பேக்கை வாஷ் பண்ணாமல் வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. நம்மளோட நியூ சேனல். உங்களை மாதிரி சில நல்ல உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய ஹார்ட்ன்ற பேக்கையும் ஹாப்பி ஆக்கிருங்க. இது போல் நல்ல நல்ல கண்டென்ட் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.